சரியாப்பா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். வேரியபிள் ஆஃப் செப்பரேஷன் மெத்தட். இந்த டிஃபரன்ஸ் ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் எழுத முடியும் டி ஸ்கொயர் பிளஸ் அங்க 4 இருந்தது, இங்க ஏ ஸ்கொயர் இருக்குது. அப்ப ஏ ஸ்கொயர் எழுதிக்கிங்க இன்டு ஒய் ஈக்குவல் டு சீக்கன் ஏஎக்ஸ். சீக்கன் ஏஎக்ஸ் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஆக்ஸிலரி ஈக்குவேஷன். ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் என்ன கிடைக்குதுன்னா எம் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ m ஈக்குவல் என்ன கிடைக்கும்? ஓகேங்க. m ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்கொயர். அப்போ m ஈக்குவல் என்ன கிடைக்குன்னா பிளஸ் ஆர் மைனஸ் ஏஐ. பிளஸ் ஆர் மைனஸ் ஏஐ. இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? சிஎஃப் எழுதலாம். சிஎஃப் நம்ம அங்க என்ன எழுதலாம்? m ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டான்னு வரும். அப்போ இந்த இதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஆல்பா வேல்யூ 0 அண்ட் பீட்டாவோட வேல்யூ ஏ. அப்போ சிஎஃப்போட ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். இ பவர் ஆல்பா எக்ஸ் இன்ட்டு ஏ cos beta x plus b sin beta x. கரெக்டாப்பா? ஓகேங்க. அப்ப a ஓட வேல்யூ என்ன? இங்க ஆல்பாவோட வேல்யூ 0. அப்ப 0னா இதனோட டேர்ம் வந்து என்னன்னு ஆயிரும்? 1ன்னு ஆயிரும். அப்ப CF equal to a cos beta x. a cos ax plus b sin ax plus sin ax. சரிங்களா? ஓகேங்க சார். சூப்பர். அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? நான் ஆல்ரெடி சொன்னேன் இது வந்து f1 of x. f1 of x equal to cos ax and f2 of x equal to sin ax. இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? எதுக்கு? பர்టిక్యులர் இன்டெகிரல். பர்టిక్యులர் இன்டெகிரல் என்ன ஃபார்முலா? pi equal to previous அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கேபிட்டல் P into f1 of x plus capital Q into f2 of x. சரியா? ஓகேங்க சார். கேபிட்டல் P யோட ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். P யோட ஃபார்முலா என்ன? மைனஸ் இன்டெகிரல் f2 of x into RHS sin divided by W into dx. இங்க RHS சைடோட வேல்யூ என்ன? RHS சைடோட வேல்யூ பார்த்தீங்கன்னா secant ax. அப்ப என்னது? RHS சைடு வேல்யூ secant ax. அப்ப என்ன நடந்திருக்குது? that is equal to minus integral f2 of x. f2 of x என்ன? sin ax. f2 of x sin ax into RHS வந்து secant ax divided by w. w ஓட வேல்யூ என்னன்னு போட்டுறலாம். w ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஃபார்முலா கொடுத்திருந்தேன். w equal to determinant of f1 f2 f1 dash f2 dash. That is equal to determinant of f1. f1 பார்த்தீங்கன்னா cos ax. f2 பார்த்தீங்கன்னா sin ax. f1 dash டெரிவேட்டிவ் வந்து மைனஸ் a sin ax. f2 dash a cos ax. இதுதான் வந்து நம்மளுடைய இது. அப்ப நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது a cos ஸ்கொயர் பிளஸ் a sin ஸ்கொயர் அப்ப a ன்னு வரும். a காமன் எடுத்தீங்கன்னா a ன்னு வரும். அப்ப w ஓட வேல்யூ என்ன? a. கரெக்டாப்பா? ஓகேங்க சார். அப்போ 1/a வெளியே எடுத்துக்கங்க. அப்போ மைனஸ் 1/a இன்டெகிரல் இங்க என்ன கிடைக்குன்னா secant ax. secant ax வந்து எழுத முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம வந்து 1/cos ன்னு எழுதிக்கலாம். அப்ப sin ax by secant ax வந்து cos ax ன்னு எழுதிக்கங்க. into dx ன்னு மாத்திக்கங்க. இதனோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா tan ax. அப்ப that is equal to minus 1/a integral tan ax into dx. That is equal to minus 1/a. tan ax ஓட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா log of 1/a. 1/a into 1/a 1/a ஸ்கொயர் ஆகிரும். அப்ப log of secant ax now. log of secant ax plus c now. இங்க c வேல்யூ கிடையாது. அதனால நம்ம வந்து இதுதான் p யோட வேல்யூன்னு வச்சுக்கிறோம். இதுதான் நம்மளுடைய p யோட வேல்யூ. சரிங்களா? ஓகேங்க சார். அதே மாதிரி q எழுதிடலாமா? q ஓட ஃபார்முலா என்னன்னா இன்டெகிரல் அங்க வந்து f2 of x ன்னு போட்டுருப்போம். இங்க பாருங்க f2 of x ன்னு போடுவோம். இதுக்கு வந்து f1 of x ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் இல்லாத f1 of x into RHS sin divided by w into dx equal to integral f1 of x ஓட வேல்யூ cos ax. இங்க பாத்தீங்கன்னா sin ax போட்டுருவீங்க. f1 வந்து cos ax into secant ax. cos ax into secant ax divided by a into dx. cos into secant ஓட வேல்யூ கட் ஆயிரும். கட் ஆச்சுன்னா 1ன்னு அர்த்தம். that is equal to 1/a integral dx ன்னு வருது.
தட் இஸ் ஈக்குவல் டு dx ஓட வேல்யூ x, அப்ப x by a. இதுதான் நம்மளுடைய q of x ஓட வேல்யூ. சரியாப்பா? ஓகேங்க சார். பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து கேபிட்டல் P. கேபிட்டல் P ஓட வேல்யூ -1/a ஸ்கொயர்ட் இன்டு log of secant ax into f1 of x. f1 of x வந்து a cos ax plus q of x. q of x வந்து x by a into f2 of x. f2 of x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா sin ax. இதான் வந்து நம்மளுடைய பர்டிகுலர் இன்டெக்ரலோட ரிசல்ட். சரியாப்பா? ஓகேங்க சார். இப்போ சொல்யூஷன் வேணும். சொல்யூஷன் என்ன? ஃபார்முலா வந்து y equal to cf plus pi. cf ஓட ரிசல்ட் என்ன? a cos ax plus b sin ax. பர்டிகுலர் இன்டெக்ரல் -1/a ஸ்கொயர் log of secant ax plus x by a sin ax. x by a sin ax. இதுதான் ரிசல்ட். சரிங்களா? இது யாருக்கு? ஓகேங்க. மெத்தட் ஆஃப் பாராமீட்டர்ல secant ax ஓட கான்செப்டோட ஃபார்முலாவோட. சரியாப்பா? ஓகேங்க போன சார். ப்ராப்ளத்துல சின்ன ப்ராப்ளம் தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து